நீங்கள் புளியும் பழத்தை நாக்கில் வைங்களேன், கண்ணு கூசு. இங்கே புளிப்பட்டா கண்ணு ஏன் கூசுதுன்னா, புளிப்பட்டோன்னே கண்ணுக்கு நிறைய எனர்ஜி போகுது. புள்ளி ரசம் குடிச்சு பாருங்களேன், பேதியாகும். லிவர் என்ன பண்ணும், புளிப்பு கிடைச்ச உடனே பாய்சன்ஸ் எல்லாம் தூக்கி வெளியே வீசும். கர்ப்ப காலத்தில் ஒரு பெண்ணின் வயிற்றில் குழந்தையின் கண் செய்யும் பொழுதுதான் பெண்களுக்கு மாங்காய் சுவை கேட்கும். கர்ப்ப காலத்தில் அந்த குழந்தையை உருவாக்குவது லிவர் தான். இந்த அம்மா கூட தூங்கிடுவாங்க, லிவர் 10 மாதம் 1 செகண்ட் ஓய்வு இல்லாமல் குழந்தை உருவாக்குதுங்க. அப்போ லிவர் உங்ககிட்ட எனக்கு ஆர்லிஸ் கொடு, குளுக்கோஸ் கொடுன்னு கேட்கல, மாங்காய் கொடுன்னு தான் கேட்குது. எப்பெல்லாம் கரெக்டாக கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த புளிப்பு தேவையோ கரெக்டாக கொடுத்து பாருங்க, குழந்தை நல்லா வளருங்க. அப்போ நமக்கு என்ன வேணுமோ கேட்குதுங்க, கொடுத்தா முடிஞ்சுதுங்க. கோபம் வந்து என்னன்னு தெரியுங்களா, கோபம் வந்தோடனே உடம்புல இருக்கிற ஆகாய சக்தி எல்லாம் தீர்ந்துருங்க. கண்ணு சவப்பாயிரும், கல்லீரல் வீக் ஆயிரும். சொல்றாங்க இல்லைங்களா, தண்ணி அடிச்சு கல்லீரல் கெட்டு போச்சுன்னு சொல்றாங்க இல்லைங்களா. தண்ணி அடிச்சா கல்லீரல் கெட்டு போகுது, கோவம் வந்தாலும் கல்லீரல் கெட்டு போகும். தண்ணி அடிச்சு கல்லீரல் கெட்டு போய் கோவம் வரும், கோவம் வந்து கல்லீரல் கெட்டு போகும். இங்க பாருங்க, கோபம்ங்கிற உணர்வு உடம்புல ஆகாய சக்தியை குறைக்குது. அதிகம் கோவப்படுறவங்க புளிப்பா சாப்பிடணும்னு நினைப்பாங்க. உடனே கொடுக்காம கொடுத்துருங்க, கொடுத்தாதான் கோபம் குறையும். இல்லை கொடுக்கலன்னா அதுக்கு ஒரு கோபம் வரும்.